ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய டெய்லி ரொட்டீனான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது டெய்லி ரொட்டீன்னா என்னோடய ஆஃபீஸ் வந்து புதுசாக இப்போ மாற்றிட்டாங்க, ஆவடியில் இருக்குது. ஸோ நான் எப்படி ஆவடிக்கு போயிட்டு வரேன், எப்படி ஒரு நாளில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வருத்தப்படுவீங்க நான் எப்படிலாம் போகிறேன் எப்படிலாம் வரேன்ட்டு பார்த்து. ஸோ வாங்க வீடியோ போகலாம். இப்போ நான் காலையிலே எழும்பி ப்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளம்பி குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் அப்படியே கூட ட்ராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக கிளம்பியாச்சு. பாப்பா டெய்லியுமே இப்படி தான் ஹரிபரியாக அடித்து பிடிச்சிட்டு கிளம்பி அடித்து பிடிச்சிட்டு ஓடு வராரு. ஏன்னா நான் ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணால் கூட எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஏன்னா பாருங்கள், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இந்த அறிவுரையும் உனக்கு வெத்தல் தான்டா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக காலையில் வந்து தயிர் சாதம். எதுக்குன்னு கேட்டேன்னா, வெயில் பொழக்குதில்ல, அதனால் ஆஃபீஸ் போய்ட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளில வர முடியாது. இருந்தாலும் தயிர் சாதம். டைம் ஆகிடுத்து. கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த மெட்ரோ ஆகட்டும், லோக்கல் ட்ரெயின் ஆகட்டும், கரெக்டாக அந்த ட்ரெயினை பிடிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக டெஸ்டினேஷன் போக முடியுது. அப்படி ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு, சப்போஸ் நான் மெட்ரோ மிஸ் பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு 7 நிமிஷம், லோக்கல் ட்ரெயின் மிஸ் பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு 10-15 நிமிஷம். அப்பாடி ஆஃபீஸ் போகிறதுக்கு 9 ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வீடியோ வரேன். ஸோ இங்கே வந்து பைக்கில் அப்பா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கொண்டு வைப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து அப்பாவோட பைக்கில் தான் நம்மளுக்கு ஆரம்பிச்சிது. என்னோட பேரை இது வந்து நம்மளோட செகண்ட் டிரான்ஸ்போர்ட் மெட்ரோ. இப்போ வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். சவா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். 7:50 ஒரு ட்ரெயின், மணி கரெக்டாக 7:50 ஆகுது. ஆனால் நிறைய பேர் நம்ம காலைல 5 மணிக்கு எஞ்சிக்கிறதுக்கே வருத்தப்படுறோமே. நிறைய பேர் 4 மணிக்கெலாம் எஞ்சி வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வராங்க பாருங்க சென்ட்ரலுக்கு. இங்கேருந்து போகிறவங்களாம் இருக்காங்க. சரி, ஓகே, நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏறுறேன். ஸோ இதுதான் நம்ம ட்ரெயின். ஆவடியில் லாஸ்ட் ஸ்டாப். ஓகே, ஃபைனலாக நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். சப்பா இந்த லேட்டாக வந்தாலும் ஏதாவது ஒரு தலைவலி. இந்த ட்ரெயின் மூச்சு வாங்கிட்டு பயங்கரம். நீங்கள் அப்படியே ஆவடி தான் லாஸ்ட்.
இந்த நியூஸ் பேப்பர் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கலாம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நியூஸ் பேப்பர் தான் இது. ட்ரெயினும் ஏற்றுறோம். நீங்கள் ட்ரெயின் ஏதோ 3 நிமிஷம் லேட்னால தப்பிச்சோம், இல்லைன்னா 8:10 தான் ட்ரெயின் அதோட. ஸோ ஓகே, நான் ஒன்றா ரிலாக்ஸ் ஆகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வண்டி விட்டு வச்சுருக்கோம். நம்ம ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தூரம், ஒரு லிட்ரலி ஒரு 12-13 கிலோமீட்டர் கிட்ட. ஸோ அதனால் நம்ம பஸ்ஸு வந்து அவ்வளோ ரேராக தான் வருது. அதனால் நம்ம வண்டியை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங், அங்கே விட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சா. சருன்னு போய் பைக் எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் கட்டுறது. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட நம்ம கடந்துட்டோம், வந்துகிட்டே இருக்கோம். இங்கேருந்து நம்ம இந்த பைக்கில் தான் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, ரோடை பார்த்தீங்களா, வெறித்தனமாக இருக்கும் ரோடு. இந்த ரோட்டில் போனோன்னா நோய் இல்லாதவங்களுக்கும் நோய் வந்துடும். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக டக்குன்னு ஆடுதா, அதில் எல்லா பிரச்சனையும் வரும். நம்மளுக்கு நோய் வருவது இல்லாமல் நம்ம வண்டிக்கும் நோய் வந்துடும். அங்கே பாருங்க, ஆல்ரெடி வரும்போது நல்லா எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ ஹெட்டு மட்டும் தனியாக ஆடுறாப்புல. ஸோ ஓகே, நான் அப்படியே ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி போகிற வந்து லேடிஸ் வண்டி ரொம்ப டேஞ்சர். இத்தனைக்கும் இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான காலேஜ் வேறு இருக்குது. ஸோ ஃபேமஸான காலேஜ், கொஞ்சம் பெரிய கம்பெனியும் ஒன்று இருக்குது. இது இருந்துமே இந்த ரோடு பாருங்களேன், கொடூரமாக இருக்குது. ஸோ யாராவது பார்த்து கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஏதாவது ஒரு வீடியோ காலம் பிறக்காதா? ஓகே, லெட்ஸ் ஹோப். ஆல்மோஸ்ட் 1 டைம் கிட்ட நான் பார்த்தீங்களா, அப்பா. ஓகே மக்களே, நான் ஒரு கம்பெனிக்கிட்ட போயிட்டு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். திஸ் இஸ் அவர் ஆஃபீஸ். ஸோ ஓகே மக்களே, உள்ளே போய் வேலையை பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பும்போது நம்மளோட டே இன் மை லைஃபோட ரொட்டீனோட வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ வாங்க. 8 hours later. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. ஸோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நான் கரெக்டாக வந்து 6:10க்கு ஒரு ட்ரெயின் இங்கேருந்து ஆவடியிலேருந்து சென்ட்ரலுக்கு. இப்போ அந்த ட்ரெயினை பிடிச்சாதான் நம்ம கரெக்டாக போக முடியும். அதாவது உட்காந்துட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக போக முடியும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், அடுத்த ட்ரெயினை நின்றுக்கினே போகணும். ஏன்னா அதெல்லாம் திருவள்ளூர்லேருந்து வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆவடியில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போய் ட்ரெயின் ஏறி கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. வாங்க போகலாம். ஸோ நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். பார்த்தீங்களா, ஈவினிங்கே எவ்வளோ கூட்டம் இருந்தால், எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க. நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து மெட்ரோவில் இறங்கி நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. காலையில் அப்பா கொண்டு விடுவாங்க, ஈவினிங் வந்து அப்படியே நடராஜா சர்வீஸ் தான். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா மணி 8 ஆச்சா. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக ஜிம்முக்கு போகல. ஸோ ஜிம்முக்கு போகிற மாதிரி இருந்தால் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் ஃப்ரெஷ்அப் ஆகி அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 9:30 வீட்டுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். இப்போ நம்ம ஜிம்முக்கு போகாத காரணத்தால் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். இதுதான் என்னோட டே இன் மை லைஃப். இது ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ ஆனால் இதுதான் நான் டெய்லியும் இப்படி தான் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டேஷனாகவே இருக்குது. இப்போ ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் நான் இப்போ உடனே கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நான் ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஜிம்முக்கு போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து அப்படி சாப்பிட்டு அப்படியே படுத்து, அதாவது அப்படியே பிஸி ஷெடியூல்லையே சுற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இப்படி தான் நான் ஆஃபீஸ் போகிறது வந்து அப்படி தான் நான் போகிறேன். இங்கேருந்து அப்பா என்னை மெட்ரோவில் ட்ராப் பண்ணுவாங்க. மெட்ரோலேருந்து அப்படியே நான் சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே நான் ஆவடியில் பைக் பார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன். திரும்பி சாயங்காலம் அப்படியே அதே மாதிரி அங்கே வந்து அப்படியே இப்படி வந்துடுவேன். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ எங்கேயோ போகிறீங்கன்னா அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள். ஏன்னா அது ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம் போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ அடுத்த வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ தட்டா பை பை see you